வணக்கம். நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான பலவிதமான சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய பாலுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு பொடியை எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது நம்ம மசாலா பால் பொடின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பாலில் கலந்து சாப்பிடலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தோம்னா ஒவ்வொரு நாள் இரவு நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. இது சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உடலுக்கு தேவையான பலவிதமான சத்துக்களை கொடுக்கக்கூடியது, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது, உடலில் எங்கேயாவது வீக்கங்கள் வலிகள் இருக்குன்னா அதை போக்கக்கூடியது, அதே மாதிரி புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது, மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியது, நினைவாற்றலையும் அதிகரிக்கக்கூடியது, உடல்ல எங்கேயாவது தேவையில்லாத நச்சுக்கள் இருக்கு அப்படின்னா அதை வெளியேற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாம ரொம்ப குறிப்பா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னும் போது நோய் கிருமிகள் நம்மளை ஏதாவது தாக்குது அப்படின்னா அதை வெளியேற்றக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது, நீரிழிவை கட்டுப்படுத்த பெரிய அளவுல உதவக்கூடியதாகவும் இருக்கும். அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லனா ஜீரண மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த பால் சிறந்ததாகவும் இருக்கும். எலும்புகளுக்கும் நல்ல ஒரு பலத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். வயிற்றுப்புண் வாய்ப்புண் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சிறந்தது, ஹிருதயத்தையும் பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மசாலா பாலை நம்ம தொடர்ந்து இரவு எடுத்துக்கும் பொழுது மரபணுல ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா அதையுமே சீராக்கக்கூடியதாகவும் இருக்கும். சரி, இப்ப இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய பொடியும் பாலும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்பவே எளிமையா செய்யக்கூடியதான். வீட்டுல எல்லாருமே இதை செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே சிறந்தது. இதுக்கு முதல்ல அவசியமானது அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, நோய் கிருமிகளை வெளியேற்றக்கூடியது, புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது, இருதயத்தை பலப்படுத்தக்கூடியது, தோல் நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்து, வயிறு வாயில வரக்கூடிய பிரச்சனைகள், ஜீரண மண்டலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிறந்தது. அதனால இந்த மஞ்சள் எடுத்துக்கிறோம். அடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு. மஞ்சள் எப்பெல்லாம் உணவோட நம்ம சேர்த்துக்கிறோமோ அப்ப மிளகு சேர்த்துக்கிறது அவசியமானது. ஏன்னா மஞ்சள்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடல் சீரான முறையில உட்கிரகிக்கணும் அப்படின்னா அதுக்கு மிளகு ரொம்ப அவசியமானது. அது மட்டும் இல்லாம உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிளகுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடியது, நம்மளுடைய மூளைக்கு தேவையான பலவிதமான சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது, உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பையும் கரைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால இந்த மிளகையும் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததான் நம்ம அதிகமா மசாலா சேர்த்து செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை சேர்க்கக்கூடிய பட்டையை நம்ம சேர்த்துக்க போறோம். இது பார்த்தோம்னா சுருள் பட்டை மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடியது. இதையும் நம்ம சின்ன சின்னதா உடைச்சு நம்ம சேர்த்துக்க போறோம். இந்த பட்டையுமே பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது, நோய் கிருமிகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். உடல்ல எங்க வீக்கங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது, வயிறு சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சிறந்தது, ரத்த கொதிப்பை குறைக்கக்கூடியது, நீரிழிவுக்கு ஒரு அற்புதமான மருந்துன்னு கூட இந்த சுருள் பட்டையை நம்ம சொல்லலாம். எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தையும் கொடுக்கக்கூடியது, மூட்டு சார்ந்த பிரச்சனைகள், ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த பட்டை. அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய கிராம்பு. இதையும் இந்த பொடிக்கு நம்ம சேர்த்துக்க போறோம். இந்த கிராம்பு பார்த்தோம்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, அது மட்டும் இல்லாம ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ஒரு அற்புதமான மருந்து. அதே மாதிரி தலைவலி பல்வலிக்கும் ஒரு நல்ல மருந்து. அதாவது உடல்ல ஏற்படக்கூடிய வலிகளை இயற்கையான முறையில குறைக்கிறதுக்கு பெரிய அளவுல நமக்கு உதவக்கூடியது இந்த கிராம்பு. இதையும் நம்ம சேர்த்துக்க போறோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையும் அப்படியே மிக்சியில போட்டு அப்படியே நான் அரைச்சு எடுத்துக்க போறேன். எவ்வளவு தேவை அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த பொடியை அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த பொடியை நம்ம ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டில சேமிச்சு வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் இரவு பாலோட இதை சேர்த்து சாப்பிடுறது நல்லது. அதனால தேவையான அளவு மட்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததான் மசாலா பால் எப்படி இதை பயன்படுத்தி தயாரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 டம்ளர் பசும் பால் நான் எடுத்துக்கிறேன். இது தண்ணி கலந்த பால். இந்த பாலை நம்ம முதல்ல நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த பாலோட ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். சிறுதீயில ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பனஞ்சக்கரை இதோட சேர்த்துக்கலாம். இந்த பனஞ்சக்கரை பார்த்தோம்னா வைட்டமின் சத்துக்கள் மட்டும் இல்லாமல் மினரல் சத்துக்களும் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சர்க்கரை. பனை மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இது பார்த்தோம்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கக்கூடியது, அதே மாதிரி குளுக்கோஸினுடைய அளவுமே குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை. மற்ற எல்லா விதமான இனிப்பை விட சிறந்த ஒரு இனிப்பு இந்த பனஞ்சக்கரை. நல்ல ஒரு ஆற்றலையும் நல்ல ஒரு புத்துணர்வையும் கொடுக்கக்கூடியது, வைட்டமின் பி சத்துக்களும் நிறைந்ததாகவும் இருக்கு. இப்போ பனஞ்சக்கரையும் இதோட நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு நல்லா பாலை ஆற்றிட்டு சூடாக இருக்கும் பொழுது குடிக்கிறது சிறந்தது. காரம் இன்னும் அதிகமாக தேவைப்படுறவங்க கொஞ்சமாக மிளகு மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு அற்புதமான மசாலா பால் தயாராகிடுச்சு. ஒவ்வொரு நாள் இரவும் சூடாக இதை பருகிறது சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பல விதமான நன்மைகளையும் கொடுக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.